எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த ராஜா பார்வோன் இஸ்ரவேலர்களுக்கு பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் நைல் நதியில போட்டுடணும்னு உத்தரவு போட்டார். இதை கேட்டு பயந்த மோசேயோட அம்மா குழந்தைய ஒரு கூடையில வச்சு நைல் நதியில மிதக்க விட்டாங்க. அப்போ ஆத்துக்கு குளிக்க வந்த ராஜாவோட பொண்ணு அந்த குழந்தைய எடுத்து அரண்மனையிலேயே ஒரு இளவரசனா வளர்த்தாங்க. மோசே வளர்ந்த பிறகு அங்கிருந்து தப்பிச்சு மிதியான் அப்படிங்கிற இடத்துக்கு போய் ஒரு ஆடு மேய்க்கிறவரா இருந்தாரு. ஒரு நாள் ஒரு செடி தீ பற்றி எரியறத பார்த்தாரு. ஆனா அந்த செடி கருகவே இல்லை. அந்த எரியும் புதருக்கு நடுவில் இருந்து கடவுள் பேசி, நீ எகிப்துக்கு போய் பார்வோன் ராஜா கிட்ட என் மக்களை விடுதலை செய்ய சொல்லுன்னு சொன்னாரு. மோசேயும் அவரோட அண்ணன் ஆரோனும் ராஜா கிட்ட போனாங்க. ஆனா ராஜா சம்மதிக்கல. இதனால கடவுள் எகிப்து மேல 10 பெரிய தண்டனைகளை அனுப்புனாரு. நைல் நதி தண்ணி ரத்தமா மாறிச்சு. தவளைகள், பூச்சிகள், ஈக்கள்னு ஊர் முழுக்க பரவிச்சு. மிருகங்கள் செத்து போச்சு. மக்களுக்கு உடம்புல கொப்புளங்கள் வந்துச்சு. பெரிய ஆலங்கட்டி மழை பெய்து செடிகொடிகளை அழிச்சிச்சு. ஊரே இருட்டா மாறிச்சு. கடைசியா எகிப்துல இருந்த எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் இறந்து போனாங்க. இதனால பயந்து போன ராஜா, நீங்க எல்லாரும் போங்கன்னு இஸ்ரவேல் மக்கள் கிளம்பி போகும்போது ராஜா மறுபடியும் மனச மாத்திக்கிட்டு அவரோட இராணுவத்தோட துரத்திட்டு வந்தாரு. மக்கள் முன்னாடி பெரிய செங்கடல், பின்னாடி ராஜாவோட இராணுவம். பயந்து போன மக்களுக்காக மோசே தன்னோட கோலை கடல் பக்கம் நீட்டினாரு. உடனே ஒரு அதிசயம் நடந்துச்சு. கடல் தண்ணி 2ஆ பிரிஞ்சு நடுவுல வழி கிடைச்சது. மக்கள் எல்லாரும் பாதுகாப்பா மறுபக்கம் போயிட்டாங்க. அவங்கள துரத்திட்டு வந்த எகிப்து இராணுவம் கடலுக்குள்ள வரும்போது தண்ணி மூடிக்கிச்சு. அதுக்கப்புறம் மோசே மக்களை அவங்களுக்காக கடவுள் கொடுத்த தேசத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. இருக்கிற சீனாய் மலை மேல மோசே ஏறினாரு. அப்போ கடவுள் மக்களுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி 2 கல் பலகையில 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தாரு. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கடவுள் மேல நம்பிக்கை வச்சா கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். நாமளும் நல்ல விஷயத்துக்காக தைரியமா நிக்கணும்.